குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். என் பேர் சரத்குமார். நான் தான் வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃபிங்கு. அதாவது மொத்தம் வந்து உங்களுக்கே தெரியும், மொத்தம் 3 பேப்பரு. இல்லை ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது கோர் சப்ஜெக்ட் சிவில் சப்ஜெக்ட், அந்த சர்வே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சர்வேயிங் மட்டுங்க, அதை மட்டும் வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறோம். அதாவது மொத்தம் வந்து 200 மார்க். அதுங்க 200 கொஸ்டின், மொத்தம் 300 மார்க். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் கரெக்டுங்களா? அதை மட்டும் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் எப்படி வந்து இப்போ மொத்தம் வந்து 2 டைப் ஆஃப் வந்து எக்ஸாம் நடக்கும் அந்த கோர்லேயே. வந்து ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு சர்வேயர், ஒன்று வந்து டிராஃப்ட்மேன். கரெக்டுங்களா? ரெண்டுக்கும் வந்து சிலபஸ் எப்படி வந்து, அதுக்கும் ஃபீல்டு சர்வேயருக்கும் டிராஃப்ட்மேனுக்கும் என்ன சிலபஸ், என்ன வித்தியாசம், இன்னும் ஒற்றுமை, அதை பார்க்க போறோம். அடுத்து வந்து நம்ம எவ்வளவு ஹவர்ஸ்ல இந்த இதை முடிக்க போறோம், அதாவது இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம், ஏன்னா டீடைலா வந்து நம்ம இதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இதுல வந்து இந்த சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட்மேனுக்கும் ஃபீல்ட் சர்வேயருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் சொல்ற அந்த யூனிட், ஃபர்ஸ்ட் 2 யூனிட் வந்து சேம் தான், கிட்டத்தட்ட சேம் தான். ரொம்ப பெருசா வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதுல வந்து ரோல் ஆஃப் சர்வேயர், முக்கியமா அந்த பேப்பரோட சைஸ், நம்ம டிராயிங் ஷீட்டோட சைஸ், அதோட லெட்டரிங் ஸ்டைல், எப்படி லெட்டரிங் நம்ம ஸ்டைல் எழுதுவோம். சரிங்களா? எப்படி சீட்டை மடிக்கிறது, ஃபோல்டிங் எப்படி மடிக்கிறது, ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்து அந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் வந்து படிப்போம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம இஜில படிச்சது. கரெக்டுங்களா? அதை வந்து நம்ம இதுல படிப்போம். இதுல வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால, பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கனால வந்து இது வந்து 3 ஹவர்ஸ்ல வந்து முடிச்சிடலாம் அது வந்து. சரிங்களா? அடுத்து வந்து செயின் சர்வேயிங். செயின் சர்வேங்கிறதுனா இப்ப செயின் சர்வே பாத்தீங்கன்னா இப்ப ஏன்னா வந்து ஃபீல்ட் சர்வேக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? ஃபீல்டு சர்வே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஏன்னா வந்து இப்ப செயின் சர்வே சர்வே வந்து யார் பண்ண போனா ஃபீல்ட் சர்வே தான் போய் பண்ணுவாரு. ஸோ வந்து டிராஃப்ட்மேன் வந்து பெருசா வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாதனால வந்து ஃபீல்ட் சர்வேக்கு தான் வந்து செயின் சர்வே வந்து ரொம்ப டீடைல்டா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண ஆகும். சரிங்களா? ஆனா வந்து இது டிராஃப்ட்மேனுக்கு வந்து பேசிக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹிஸ்டரி, கரெக்டுங்களா, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம், அடுத்து வந்து இது டெஸ்டிங், மெட்ரிக் செயின் வந்து எப்படி டெஸ்ட் பண்றது, கரெக்டுங்களா, அப்புறம் செயினிங், அதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம பாக்குறோம். சரிங்களா? அதனால வந்து அது வந்து மேக்ஸிமம் 1 ஹவர்ல வந்து டிராஃப்ட்மேன் வந்து முடிஞ்சிடும். பட் வந்து நீங்க ஃபீல்ட் சர்வேல வந்து கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆகும். அதுல வந்து டீடைலா ரேஞ்சிங், ஆப்செட்டிங், ஆப்ஸ்டக்கிள்ஸ், அதாவது நீங்க சர்வே பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் வந்து டீடைலா வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து காம்பஸ் சர்வேயிங். காம்பஸ் சர்வேயிங் அதே மாதிரி தாங்க. டிராஃப்ட்ல வந்து எப்படி ரெடியூஸ் பீயிங், ஹோல் சர்க்கிள் பீயிங் எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்றது. சரிங்களா? ஆங்கிள் வந்து எப்படி இன்க்ளூட் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்றது, மேக்னெட்டிக் டிக்ளெக்ஷன், அதாவது அது ஏதோ எரர் வரும்போது லோக்கல் அட்ராக்ஷன்லாம் படிப்போம். கரெக்டுங்களா? அதாவது அதனால ஏதோ சேஞ்சஸ் இருக்குதோ அதை வந்து கரெக்ட் பண்ணுவோம் நம்ம. கரெக்டாக இதை வந்து கால்குலேஷன் வரும் உங்களுக்கு மெயினா. சரிங்களா? இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் காம்பஸ் சர்வேங்கிறது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பிளேன் டேபிள் சர்வேயிங். பிளேன் டேபிள் சர்வேயிங் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு முக்கியம். அதாவது சர்வேக்கு வந்து ரொம்ப முக்கியம். பட் வந்து ஃபீல்ட் சர்வே இது டிராஃப்ட்மேனுக்கு வந்து அது பெருசா வந்து இது பண்ணல. கரெக்டுங்களா? அதாவது என்னன்னா உங்களுக்கு கம்மி தான் சிலபஸ், பேசிக் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து ஃபீல்ட் சர்வேக்கு வந்து பிளேன் டேபிள் சர்வேங்க ரொம்ப டீடைலா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது எப்படி செட்டிங் பண்றது, அதாவது பிளேன் டேபிள் வந்து எப்படி செட் பண்றது, என்னென்ன மெத்தட் இருக்குது, பிளேன் டேபிளிங்ல வந்து என்னென்ன மெத்தட் இருக்குது. சரிங்களா? அடுத்து எப்படி சர்வே பிளேன் டேபிள் யூஸ் பண்ணி என்னென்ன மெத்தட்ல வந்து சர்வே பண்ணலாம். சரிங்களா? அடுத்து டிராவர்சிங் தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி 2 பாயிண்ட் ப்ராப்ளம், 3 பாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கும். கரெக்டுங்களா? மெயினா தான் பிளேன் டேபிள் சர்வேல வந்து முக்கியமானது வந்து அந்த ப்ராப்ளம் தான். கரெக்டுங்களா? 2 பாயிண்ட் ப்ராப்ளம், 3 பாயிண்ட் ப்ராப்ளம். கரெக்டுங்களா? அது வந்து மெயினா சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து டிராஃப்ட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து கரெக்டுங்களா? என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றீங்க, கரெக்டுங்களா, பேசிக் அந்த இது மட்டும் அவுட்லைன் மட்டும் படிச்சா போதும் உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்து வந்து இதுல ஃபீல்ட் சர்வேங்க வந்து அடுத்த யூனிட், அதாவது 5 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா லெவலிங் அண்ட் கான்டூரிங். கரெக்டுங்களா? லெவலிங் வந்து பேசிக் தான். அதாவது லெவலிங் வந்து ஃபீல்ட் சர்வே ஆகட்டும் டிராஃப்ட்மேன் கிட்டத்தட்ட சேம் தான். பட் ஆனா வந்து யூனிட் 5ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து கான்டூரிங் இருக்குது ஃபீல்ட் சர்வேல. ஓகேங்களா? ஸோ கான்டூரிங் மட்டும் டீடைலா படிக்க மாதிரி இருக்கும். பட் மற்றபடி லெவலிங் வந்து நீங்க பேசிக்கா தான் படிப்பீங்க அதுல. கரெக்டுங்களா? பேசிக்கா என்னன்னா நீங்க டைப்ஸ் ஆஃப் லெவல், கரெக்டுங்களா, என்னென்ன லெவல் யூஸ் பண்றீங்க, அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன யூஸ் பண்றீங்க, கரெக்டுங்களா, அது மட்டும் தான் பேசிக்கா தான் படிப்பீங்க. பட் ஆனா இதுல ஃபீல்ட் சர்வேல வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா என்ன படிப்பீங்கன்னா கான்டூரிங் படிப்பீங்க. கரெக்டுங்களா? கான்டூரிங் எங்கெங்க யூஸ் பண்றாங்க. சரிங்களா? டோபோகிராஃபி பத்தி படிப்பீங்க.
அடுத்து எப்படி வால்யூம் வந்து கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி படிப்பீங்க கான்டூரிங்ல வந்து, சரிங்களா? இது வந்து சர்வேல படிச்சிருப்பீங்க, டிப்ளமோ படிச்சிருப்பீங்க, பேசிக்கா சர்வேல படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்க இது யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? அடுத்து தியோலைட் முக்கியமான இதுல டிஃபரன்ஸ், அதாவது நீங்க சிலபஸ் பேட்டர்ன்ல வந்து எங்க ரொம்ப டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா ஃபீல்ட் சர்வேயருக்கும் டிராஃப்ட்மேனுக்கு எங்க சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த தியோலைட்டும் டேகோமெட்ரிக் அந்த சர்வே அந்த டாபிக் பாத்தீங்க, அதாவது ஃபீல்டு சர்வேயிங் யூனிட்ல வந்து யூனிட் 6ம் யூனிட் 7ம் காட்டுங்க. அது வந்து போத் வந்து இதுல டிராஃப்ட்மேன் வந்து கிடையாது, சரிங்களா? தியோலைட்ல வந்து இது வந்து ரொம்ப எலாபரேட், ஏன்னா வந்து இப்ப ஃபீல்ட் சர்வேக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தியோலைட் தான் காட்டுங்களா. ஸோ வந்து அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா கேட்டிருக்காங்க அதுல, சரிங்களா? கிட்டத்தட்ட அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் மேல வந்து தியோலைட் சர்வேக்கு மட்டுமே கேட்டிருக்காங்க, சரிங்களா? எப்படி வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, எப்படி வெர்டிகல் ஆங்கிள் வந்து நம்ம மெஷர் பண்றது, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், டைரக்ட் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்றது காட்டுங்களா? டிராவர்சிங், முக்கியமா டிராவர்சிங் எப்படி பண்றது, கிளாசிபிகேஷன், அதோட கிளாசிபிகேஷன், சரிங்களா? எல்லாமே நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து எரர், டீடைல்னா எரர், லேட்டிடியூட் டிபார்ச்சர் காட்டுங்களா, அது பத்தி படிப்பீங்க. பேலன்சிங், எப்படி டிராவர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்றது, சரிங்களா? அந்த எரர்லாம் வந்து எப்படி வச்சு நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஒமிட்டட் மெஷர்மெண்ட், சரிங்களா? இது ரொம்ப டீடைல்டா இருக்கும். இதுல இந்த ஃபீல்ட் சர்வேல வந்து நீங்க தியோலைட் வந்து ரொம்ப டீடைல்டா நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும், சரிங்களா? இது வந்து டெக்னிக்கான ஒரு இதுதான், சரிங்களா? ஆனா வந்து இதுதான் முக்கியமானது இதுல வந்து, ஏன்னா வந்து இது ரொம்ப சிலபஸ் வந்து ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க, தியோலைட் தான் முக்கியமா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து டேக் ஹோம், இதுல வந்து உங்களுக்கு டிராஃப்ட்மேன் வந்து உங்களுக்கு வந்து தியோலைட் வந்து கிடையாது, சரிங்களா? டோட்டலா ஒமிட் பண்ணிட்டாங்க காட்டுங்களா. அதுக்கு மேல டிராஃப்ட்மேன் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரோடு இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ரோடு இன்ஜினியரிங் வந்து ஹைவே இன்ஜினியரிங் காட்டுங்களா. நீங்க வந்து டிப்ளமோ படிச்சிருப்பீங்க, பேசிக்கா இருக்கும். அதாவது நீங்க அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன எலமெண்ட், அதாவது ஒரு ரோடுனா என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கும் காட்டுங்களா, என்னென்ன ஹைவே அலைன்மெண்ட்னா என்ன, என்ன டைப் ஆஃப் சர்வே வந்து என்னென்ன பண்றாங்க, சரிங்களா? அது 2 டாபிக் இது, ரோட் சர்வே, ரோடு இன்ஜினியரிங் 1 இருக்கு, ரோடு இன்ஜினியரிங் 2, அதாவது யூனிட் 7 and 8 டிராஃப்ட்மேன்ல பாத்தீங்கன்னா ரோடு மாறுவீங்க. சூப்பர் ரோடு வந்து கீழே ஒரு பக்கம் மேல இருக்கு, ஒரு பக்கம் தூக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது படிப்பீங்க. சைட் டிஸ்டன்ஸ், சரிங்களா? அதெல்லாம் வந்து நீங்க டிராஃப்ட்மேன்ல படிப்பீங்க. ஆனா வந்து அது வந்து இதுல கிடையாது, ஃபீல்ட் சர்வேல வந்து கிடையாது. அதுக்காக ஃபீல்ட் சர்வே என்னன்னா உங்களுக்கு தியோலைட்டும் டேகோமெட்ரிக் இருக்குது. அதுக்கு பதிலா இதுல வந்து டிராஃப்ட்மேன்ல வந்து ரோடு இன்ஜினியரிங் அந்த டாபிக் இல்லாம ரோடு இன்ஜினியரிங் இருக்கு, சரிங்களா? டேகோமெட்ரிக் பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. தியோலைட் அளவுக்கு உங்களுக்கு ஃபீல்ட் சர்வேல வந்து டேகோமெட்ரிக் வந்து அந்த அளவுக்கு டீடைலா உங்களுக்கு தேவையில்லை கிடையாது, சரிங்களா? மெத்தட் என்னென்ன மெத்தட், டேகோமெட்ரிக்ல மெத்தட் இருக்குது, சரிங்களா? அடுத்து ட்ரையாங்குலேஷன், டேகோமெட்ரிக்ல ட்ரையாங்குலேஷன் பத்தி டீடைலா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபீல்ட் சர்வேல வந்து மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது காட்டுங்களா. அதாவது டிஜிட்டல் தியோலைட்ல டிஜிட்டல் தியோலைட், டோட்டல் ஸ்டேஷன், ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ், அது கிட்டத்தட்ட என்ன இப்ப ரீசெண்டா ஃபியூச்சர்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்றோமோ, இப்ப அட்வான்ஸ்ல என்னென்ன நம்ம இது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணோமோ அதை பத்தி வந்து டீடைலா கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து நீங்க பேசிக்கா, அது ரொம்ப டீடைலா இல்ல, பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. அத டோட்டல் ஸ்டேஷன் பேசிக் என்னென்ன டெர்ம்ஸ் இருக்குது காட்டுங்க, அதோட அதோட பார்ட்ஸ் பத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? எப்படிலாம் வந்து வந்திருக்குது, அதோட பெனிஃபிட் என்ன, அதோட இது என்னன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரிமோட் சென்சிங் அதே மாதிரி தான், பேசிக் ரிமோட் சென்சிங் என்ன, போட்டோமெட்ரிக்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து ஜிபிஎஸ் தெரியும் உங்களுக்கு காட்டுங்களா, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதை பத்தி என்னென்ன மெத்தட் யூஸ், அதோட யூசஸ் என்ன, அதோட என்னென்ன மெத்தட்லாம், அதை வச்சு எப்படி என்னென்ன மெத்தட்ல வந்து கால்குலேட் பண்ணலாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி இதுலயும் இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்டேஷன், அதாவது டிராஃப்ட்மேன்ல வந்து டோட்டல் ஸ்டேஷன் வந்து எலாபரேட்டா கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுல வந்து ஆனா ஃபீல்ட் சர்வேல வந்து ஒரு டோட்டல் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து அதே டாபிக்கை வந்து யூனிட் 9ல வந்து டிராஃப்ட்மேன்ல வந்து ரொம்ப டீடைல்டா கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதாவது இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க, அடுத்தது எப்படி மெஷர் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்க, சரிங்களா? அடுத்து வந்து எப்படி செட் பண்றது, டோட்டல் ஸ்டேஷன் எப்படி செட் பண்றது, எப்படி வந்து நீங்க ரீடிங் எடுக்கிறது, அடுத்து வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் அதை பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிபிஎஸ் வந்து நீங்க ஃபீல்ட் சர்வேல வந்து பேசிக்கா மட்டும் தான் படிப்பீங்க. ஆனா இதுல வந்து ஜிபிஎஸ் வந்து டீடைல் ஒரு தனி டாபிக் எடுத்து டீடைலா படிக்கிறீங்க. யூனிட் 10வது, சரிங்களா? டிராஃப்ட்மேன்ல வந்து, சரிங்களா? அதுல வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிபிஎஸ், சேட்டலைட், சரிங்களா? சேட்டலைட் சிஸ்டம் அதெல்லாம் கேட்டு, கன்வென்ஷனல் சிஸ்டம்லாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி எப்படி ஆப்ரேட் பண்றது, ரிமோட் சென்சிங் பேசிக்கா, அது பேசிக்கா கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஜிபிஎஸோட பேசிக்ஸ் அதை டீடைலா அந்த டாபிக் என்னன்னு டீடைலா கேட்டிருக்காங்க. ஆனா அது வந்து இதுல வந்து பேசிக்கா, அதாவது ஃபீல்ட் சர்வேல வந்து நீங்க பேசிக்கா தான் படிப்பீங்க. மாடர்ன் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து இந்த டிஜிட்டல் தியோலைட்டும் டோட்டல் ஸ்டேஷனும் ரிமோட் சென்சிங்கும் ஜிபிஎஸ் வந்து ரொம்ப பேசிக்கா தான் படிப்பீங்க. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 1.5 hours போதும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஆனா வந்து நீங்க வந்து டிராஃப்ட்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 டோட்டல் ஸ்டேஷன் தனியா கொடுத்துருக்காங்க, அதை படிக்கவே உங்களுக்கு 2.5 hours ஆகும், சரிங்களா? அதான் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணவே 2.5 hours ஆகும், சரிங்களா? டீடைலா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், சரிங்களா? யூனிட் 10 டிராஃப்ட்மேன்ல வந்து
அது வந்து டீட்டெயிலா இருக்கனால அது 1.5 hours உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து கேட் முக்கியமா என்னன்னா ஃபீல்டு சர்வேல வந்து கேட் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? கேட் வந்து பேசிக் தான். நீங்க கேட் ஒன்று அந்த அளவுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, டிப்ளமோ படிச்சேன்னு தெரியும் உங்களுக்கு. 2 லேப் இருக்கும். கேட் 1 கேட் 2 இருக்கும். அது வந்து கேட் 1 அந்த பேசிக் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9ல வந்து இன்ட்ரோடக்ஷன், கேடோட இன்ட்ரோடக்ஷன் கேட்காங்க. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாத, என்னென்ன கமாண்ட்ஸ் தெரியும், உங்களுக்கே தெரியும். கமாண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, எல்னா என்ன லைன், என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்றீங்க, இசட்னா ஜூம் காட்டுங்களா, அது மாதிரி என்னென்ன கமாண்ட்ல யூஸ் பண்றீங்க, அது மெயினா எல்லா எக்ஸாம்லயும் உங்களுக்கு தெரியும். அது வந்து மெயினா கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து லேயர்ஸ், என்னென்ன லேயர்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து யூனிட் 10 ஃபீல்டு சர்வேல பாத்தீங்கன்னா வந்து பில்டிங் அண்ட் ட்ரைனேஜ். சரிங்களா? பில்டிங் டிராயிங், அதாவது எப்படி பிளானு எலிவேஷனு, சரிங்களா, செக்ஷன், அதை பத்தி என்னென்ன ஸ்கேல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க பில்டிங் டிராயிங்ல, டைமென்ஷன், அதை கிட்டத்தட்ட பேசிக் மட்டும் அதை அப்படியே அந்த டாபிக் எடுத்து கொடுத்துருங்க. அடுத்து ட்ரைனேஜ்ல எக்ஸ்ட்ரா டாபிக்னா ட்ரைனேஜ் இருக்குது. சரிங்களா? ஸ்டேட் ட்ரைனேஜ் என்ன, சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் என்ன, சரிங்களா, அந்த அதோட ஷேப்ஸ் என்னென்ன, எந்தெந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் உங்களோட பேசிக் சிலபஸ்ங்க. சரிங்களா? ஒரு அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான். இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த இந்த டீச்சிங் மட்டுமே பார்த்தா உங்களுக்கு வந்து சர்வே மட்டுமே அந்த சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா? அது ஃபுல்லாவே டீட்டெயிலா கவர் பண்றதுக்கு. டிராஃப்ட்மேன் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து கம்மி தான், கரெக்ட்டுங்களா? கம்மி தான். அது இல்லாமல் உங்களுக்கு பேசிக்கா இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 14 to 15 ஹவர்ஸ்ல வந்து நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து சிலபஸ். இதான் கொஞ்சம் டீட்டெயிலான சிலபஸ் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. சரிங்களா? இது வந்து ஒன்லி கோர் மட்டும் தான். நான் எடுக்க போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து சர்வே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி, நானும் இன்னொரு ஃபேக்கல்டி சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தரும், சரிங்களா, 2 பேரும் வந்து சர்வே மட்டும் தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து இது மத்த இதெல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு அடுத்த டீட்டெயிலா உங்களுக்கு வரும். சரிங்களா?